என்ன சியானா ஸ்கூலுக்கு கிளம்பாம அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காக்கா? எப்போ? என்ன மக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கா? ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு பாரு. மணி 8:30 தாண்டி போய் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்கா? எப்போ? இன்னைக்கு நான் போலப்பா. அம்மா தான் இன்னைக்கு வீட்ல இருக்க சொன்னாவ. என்னப்பா நீங்க என்னோட ஒரு பேக் வச்சிருந்தேன்ல, அது எங்க? எந்த பேக் மக்கா? அதெல்லாம் உங்க அம்மைக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அவ சொன்னானே நீ ஏன் ஸ்கூல் போகாம இருக்கா? பரீட்சை வர நேரத்துல எப்படி ஸ்கூல் போகாம இருந்தா எப்படி? இப்ப தெரியலப்பா. அம்மா தான் இன்னைக்கு நீ வீட்ல இரு, அம்மா உன்னை வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவ. அதனால தான் வீட்ல இருக்கேன். வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாளா? படிக்கிற பிள்ளையே இவ வீணா ஆக்குவா. இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது. இப்படித்தான் என்னைய அங்க போ அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி எப்ப பார்த்தா லீவ் போட வைப்பா. இப்போ உன்னைய லீவ் போட வைக்க ஆரம்பிச்சிட்டாளா? இவளெல்லாம் திருத்தவே முடியாது மக்கா. நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. எப்படி உங்க அம்மா எங்க கூட்டிட்டு போறா நான் பாக்குறேன். எப்ப? எனக்கு வெளிய போகணும்னு ஆசையா இருக்குப்பா. வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன். அம்மா கூட போயிட்டு வரேன்ப்பா. மக்கா, ஸ்கூல் இருக்கிற இடத்துல ஸ்கூலுக்கு மட்டும்தான் மக்கா போகணும். இப்படிலாம் ஊர் சுத்தக்கூடாது. அப்புறம் சும்மா சும்மாலாம் லீவ் போடுற வேலை வச்சுக்கிற கூடாது. அப்புறம் ஸ்கூல்ல எப்படி போய் நீ படிப்ப? அதெல்லாம் நான் படிப்பேன்ப்பா. நீ சொன்னா அடங்க மாட்ட. இரு, உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். ஏன் வசந்தி, வசந்தி, வாரேன். இங்க வாணி. அப்புறம் தானே இருக்கு உனக்கு நிம்மதியா அந்த கப்பு காப்பியை குடிக்க விடுறீங்களா? இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா இருக்காரு? ஏங்க, எது கூப்பிட்டிய? வாங்க மகாராணி வாங்க. என்னட்டி வேலை பார்த்து வச்சிருக்கா? பிள்ளை எதுக்கு ஸ்கூல் போவேனான்னு சொன்னா? எங்க நாங்க வெளியே போறோம். கொஞ்சம் வெளியே போய் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அவளுக்கும் வாங்கணும். நான் மட்டும் போய் எப்படி அவளோடதெல்லாம் வாங்குறது? அதான் சரி நீயும் வாமக்கான்னு கூப்பிட்டேன். அவளும் வாரேன்னா. இதுல என்னங்க இருக்கு? அதுல ஒண்ணும் இல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டிட்டு போனா என்ன உனக்கு? ஸ்கூல் போற பிள்ளைய தான் நீ பாட்டி உனக்கு கூட்டிட்டு போகணுமா? ஏங்க, ஞாயிற்றுக்கிழமையில கடையெல்லாம் கூட்டமா இருக்கும். இப்படி ஊடால ஒரு நாளில் போனாதான் நல்லா இருக்கும். அதான் சரி பிள்ளைக்கு 4-5 ட்ரெஸ் எடுத்துட்டு நமக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வருவோமேன்னு பார்த்தேன். ஏட்டி என்ன தானே நீ வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிடந்தா 2 நாளா லீவ் போட சொன்னா. நானும் சரி கூட்டு போவான்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். இப்ப என்னன்னா பிள்ளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு கிடக்கா. இந்த 2 நாள் லீவ் போடக்கே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இனிமே கூப்பிட்டா நீயா போயிட்டு வான்னு சொல்லலாம் நான் இருந்தா. நீ பிள்ளைய கூப்பிட்டு கிடக்கா என்ன? ஏங்க, அதனால தான் நான் உங்களை கூப்பிடல. ஏற்கனவே நான் 2 நாள் உங்களை லீவ் போட வச்சுட்டு கூட்டிகிட்டு போக முடியாமல் ஆகிப்போச்சு. அதான் சரி உங்களை எங்கேயாச்சும் கூப்பிட்டாலே விளங்க மாட்டேங்குது. என்னது? அப்படி இல்லைங்க. எங்கேயாச்சும் உங்களை கூப்பிட்டா அந்த காரியத்தில் நான் போய் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. அது அப்படி தெரியாமல் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஆகும் ஆகும், உனக்கு டங்கு நல்லா ஸ்லிப் ஆகும். இங்கே இரு, பிள்ளையும் சேர்த்து கெடுக்காத. மரியாதையை அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு. சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் கூட்டி போய்க்கலாம். அவதான் 3 மணிக்கெல்லாம் வந்துடுறாள் ஸ்கூல்ல இருந்து. அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போனா என்ன? ஏங்க, அவனை கலெக்டருக்கா படிக்கிறா? படிக்கிறது 2 ஆப்பு. அதுக்கு லீவு போட்டா என்ன, போடலைன்னா என்ன? சும்மா கடங்கங்க. ஏட்டி 2 ஆப்போ 3 ஆப்போ உள்ள ஸ்கூலுக்கு போகணும்ல. பாடத்தெல்லாம் கவனிச்சா தானே நல்லா எழுத முடியும். சும்மா பைத்திய கரைச்சி மாதிரி பேசி இருந்தேன்னா அடிச்சு போடுவேன் பாத்துக்க. ஆ, அடிப்பீராமே அடிப்பீரு. அடிச்சு பாரு. அவளை தான் பார்த்துக்கங்க. நானும் ஏதோ புரியாம அந்த மனுஷன் பேசிட்டு கிடக்காருன்னு விட்டா ரொம்ப பேசுறீங்களே. ஏட்டி மனுஷியாட்டி நீலா? பிள்ளைய ஸ்கூலுக்கு போறதா எந்த தாயாச்சும் நிப்பாட்டி வா கடைக்கு போவோம் ஊர் சுத்துவோன்னு கூப்பிடுவாளாட்டி? ஏங்க, இப்பதாங்க போறதுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதனால தானே கூப்பிட்டு கிடக்கேன். சாயங்காலம் கூட்டிட்டு போக எனக்கு தெரியாமையா இருக்கு. சாயங்காலம் கூட்டிட்டு போனா அப்பதான் உள்ள போன மாதிரி இருக்கு. அப்படியே இருட்டி போயிருது. அதான் சரி அப்ப என்னத்த கூட்டிட்டு போக, பிள்ளைய எப்பயே கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோமேன்னு லீவ் போட சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அதான் டீ, நீ கொழுப்பு ஏறி போய் கிடக்கா. உனக்கு கையில காசு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உருண்டுகிட்டு வாரா. ஏ போங்க அங்கிட்டு. சியானா, என்னம்மா? உன்னை கிளம்ப தானே சொன்னேன். உங்க அப்பா கிட்ட வந்து அம்புட்டி வத்தி வைனா சொன்னேன். எம்மா, அப்பா தாமா கேட்டாவா? அதனால தான் அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். கேப்பாரு, நல்லா கேப்பாரு. நானே அவருக்கு டவுட் வரக்கூடாதுன்னு உன் ஸ்கூல் பேக்கே எடுத்து மாட்டி விட்டுருக்கு முன்னாடி. நீ என்னன்னா வந்து இங்க அம்புட்டி ஒப்பிச்சிட்டு கிடந்திருக்க என்ன? வாட்டி போவோம், நேரம் ஆயிட்டே இருக்கு. ஏடி வா போவோம்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் சமைக்கல ஒன்னும் செய்யல, இந்த ஒரு கப்பு டீயை போட்டு கொடுத்துட்டு எனக்கு கிளம்புறிய? சமைச்சு கொடுத்துட்டு போலான்னு தான் நினைச்சேன். நீங்க ரொம்ப வாய் பேசுறீங்களே. நீங்களே சமைச்சு நீங்களே தின்னுங்க. எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏடி ஏதோ வேலைக்கு போற மாதிரிலாம் பேசியா? எங்கட்டி போறா? ஊர் தானே சுத்த போறா? சமைச்சு கிமச்சு வச்சுட்டு போ. இங்கே இருங்க. இனிமே இப்படி பேசிட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கங்க. நான் என்ன சம்பாதிக்காமையா இருக்கேன் இந்த வீட்டில்? நானும் தான் தைக்கிறேன், எவ்வளோ வேலை பார்க்குறேன். சும்மா என்னையெல்லாம் இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. சரிம்மா தாயே, போய் சமைச்சிட்டு போ. இப்படி ஒரு கப்பு காப்பியை மட்டும் போட்டு கொடுத்தா நான் என்ன நீ கிளம்பி போறது? ஆபீஸ்க்கு போக வேணாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிளம்பி போகிறதா இருந்தால் போங்க. இல்லை இன்னைக்கு லீவை போட்டு வீட்டில் கிடங்க. அவ்வளோந்தான் எனக்கு தெரியும்.
சியானா வா போவோம். கேட்டு பிள்ளைக்கு ஒண்ணும் கொடுக்காம கூட்டிட்டு போயிட்டு கிடக்கா காலையிலக்கு. நீ திங்காம கடை அந்த பிள்ளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு இருக்க திங்காம கொள்ளாம. அதான் நாங்க போற வழியில என்னத்தனாலும் வாங்கி தின்னுட்டு போவோம். உங்க வேலையை பாருங்க. சியானா வாமக்கா போவோம். எம்மா அப்பாக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம்லம்மா. எட்டி நீ வாரியா வல்லையா? வல்லைனா எங்கே கடை பெரிய அப்பன் பாசம் பொங்குது. வாட்டின்னா ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு போவோம்மா. செஞ்சு கொடுத்துட்டு இன்னும் நீ உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உங்க அப்பா உன் மண்டையை மாத்தி கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. போறியா? வா, ஒழுங்கு அம்மா சொல்லியதை மட்டும்தான் கேட்கணும். வா போவோம். சரிம்மா. வந்துட்டா சமைச்சு கொடுங்கம்மான்னு. நானும் இவளை எப்படி இங்கேருந்து வெளியே கூட்டிட்டு போறோன்னு தெரியாம அல்லாடிட்டு கிடந்தா அவங்க அப்பனுக்கு சமைச்சு வேற கொடுக்கணுமாமே. சமைச்சு எட்டி பின்னாடியே வா, நின்னுக்கிறாதாங்க. சியானா எப்ப போயிட்டு வந்துறேன்ப்பா. அப்பா சொல்லியதை கேளு மக்கா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழியை பாரு. இவ தருதலையா சுத்துறான்னு ஒன்னையும் சேர்த்து அப்படி ஆக்க பாக்குறா. அப்பா சொல்லியதை கேளு, ஸ்கூலுக்கு கிளம்பு. எப்ப நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. இப்ப அம்மா கூப்பிடியால, போயிட்டு வந்துறேன். ஏ சியானா வாரேம்மா. வீட்டுல ஒண்ணும் நம்ம சொல்லுபடி கேட்க மாட்டேங்குதுவ. அது ஒரு இஷ்டத்துக்கு தான் ஆடுதுவ. போயிட்டு வரட்டும். இன்னைக்கு போயிட்டு வந்து காசா எல்லாத்தையும் கறியா ஆக்கிட்டு வந்தா தானே இவளுக்கு அருமை தெரியும். நம்ம கிளம்பி போக வேண்டியதான். இவளுக்கு 2 நாளா லீவை போட்டு அங்க வேற என்னத்த சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஒரு டம்ளர் டீ அதை நிம்மதியா குடிக்க விடுறாங்க இல்லையே. அட வாமா பாத்திமா வா. எக்க நான் வாரதெல்லாம் இருக்கட்டுக்கு. நான் உங்ககிட்ட என்னக்கா சொன்னேன்? ஏமா என்ன சொன்னா இப்ப என்ன ஆச்சு? மறந்துருங்க. நான் என்னத்த சொன்னாலும் மறந்துருங்க. இதே இந்த சின்ன பொண்ணு வசந்தி எல்லாம் சொல்லியிருந்தா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எனக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ என்ன சொன்னு தெரிஞ்சாதானே நான் என்னன்னு உனக்கு பதில் சொல்ல முடியும். அதுக்கு தான் கேட்டேன். எக்க நான் உங்ககிட்ட என்னக்கா சொன்னேன்? இந்த தடவை லோன் வாங்கும்போது சொல்லுங்கக்கா, நானும் சேர்ந்து வாங்கணும்னு சொன்னேன்ல. நீங்க எல்லாருமே போய் மறுபடியும் லோனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கே அந்த அவ சொல்லிதான் கீதா சொல்லிதான் தெரியும். நான் கீதாட சொல்லிட்டு இருந்தேன் உங்க லோன் முடியும் எத்தனை மாசமா இருக்கு, முடியவும் நானும் சேர்ந்து உங்களோட லோன் வாங்கணும்னு சொன்னேன். அவ தான் சொன்னா நாங்க லோனே திருப்பி வாங்கிட்டோம் போட்டு நீ இப்போ வந்து கேட்டுட்டு கிடக்கா, என்கிட்ட முன்ன கூடயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா. ஐயா எனக்கு மறந்து போச்சுமா. நாங்களே வாங்கணும்ல நினைக்கல. ஒரு 3 வாரம் தானே இருக்கு. கடைசி வாரம் தான் சரி கட்டும்போது உன்கிட்ட சொல்லிட்டு கட்டிட்டு அப்படியே உனையும் கூப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். எனக்கே திடீர்னு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வசந்தி சொன்னா. அப்படியே எல்லாரையும் பேசி சம்மதிச்சு வாங்க வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சா, அதான் ஒன்றை மறந்துட்டோம். ஏக்கா நீங்கள் நல்ல காரணம் சொல்லுங்கக்க. கீதா சொன்னா என்கிட்ட இந்த சொர்ணா காக்கா வேணான்னு சொன்னா வராம்ல லோனை. அப்போ கூடயாக்கா உங்களுக்கு ஞாபகம் வரல? சரி அவதான் லோன் வேணான்னு சொல்லியால, பேசாம நம்ம பாத்திமாக்கு லோனை வாங்கி கொடுக்க சொல்லுவோன்னு சொல்லியிருக்கலாம்லக்க. ஏன்க்கா இப்படி பண்ணினீங்க? ஒரு அவசரத்துக்கு தானே உங்கள்கிட்ட சொன்னேன். ஏமா நான் வேணும்னுலாம் பண்ணலை. அதுவே ஏதோ அவசரத்தில் பண்ண மாதிரி தான் பண்ணாவ. திடீர்னு தான் வசந்தி ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு வாங்கணும்னு சொன்னா. நாங்களே லோன் கட்டி முடிச்சு வாங்குற நிலமையிலலாம் இல்லை. அப்புறம் சொர்ணாவும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் போச்சு அன்னைக்கு. அதனால தான் எனக்கு வந்து உன் ஞாபகமே இல்லை. இல்லைன்னா நான் உன்னை சொல்லாமல் இருப்பேனா? போதுங்க போதும். உங்கள்கிட்ட சொல்லி வச்சதெல்லாம் போதும். உங்கள்கிட்ட சொன்னதுக்கு நான் கீதாட்ட சொல்லியிருந்தா கூட அவன் எனக்கு உதவி பண்ணியிருப்பா போல இருக்கு. நீங்கள் வெளியில தாங்க பேசி பழகிறதுக்கு இப்படி இருக்கிய, உள்ள எல்லாம் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஏன்க்கா இப்படி இருக்கிய? இங்கே பாருமா இந்த பேச்செல்லாம் சரியில்லை பார்த்துக்க. அன்னைக்கு எனக்கு ஒரு ஞாபகமே இல்லை, அதனால தான் சொல்லலை. அதாங்க உங்களுக்கு இந்த சின்ன பொண்ணு வசந்தி, இந்த அவ யாரு இந்த உமா, இவருவெல்லாம் சொல்லியிருந்தாலும்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நாங்களாம் எங்கேருந்து ஞாபகம் இருக்க போகிறோம்? என்னமாக்க எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேசவே இப்போல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுக்க. அது கீழே வந்து சொல்லவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சொர்ணா காக்கா கூட வேணான்னு சொன்னாவே, அப்போ கூட பாத்திமாக்காவை கூப்பிட்டுருக்கலாம்னு சொல்லி அவள் சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஒரு வாரத்தை உங்களை கூப்பிட்டு பண்ணலக்க, எதுக்கு அவியிட்ட போய் சொன்னியேன்னு அவள் சொல்லியா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாக்க? இதுக்கு அவகிட்டே சொல்லியிருக்கலாமேன்னு தோணுச்சு. நான் அவளெல்லாம் நம்பாமல் உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களேக்க. எம்மா நான் தான் சொல்லியெல்லாம் வீம்புக்கு பண்ணலாமா? என்னமோ போங்கக்க, உங்களுக்கு தான் தெரியும். எம்மா நீ வருத்தப்படாதம்மா. நான் அடுத்த தடவை ஏதாச்சும் லோன் வாங்கினா சொல்லியேன். எப்பக்க இந்த லோனு கட்டி முடியன்னு 1 வருஷமா 1.5 வருஷமா ஆகும். அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன ஏமாத்துவீங்க. இது எனக்கு தேவையா? நான் கீதா கிட்டே சொல்லி வச்சுக்கிட்டியே, அவளுக்கு ஏதோ 4-5 லோன் தெரியுமா, அவியகிட்ட ஏதாச்சும் குழுவில் சேர்த்து விடியக்கா உங்களை அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் அவகிட்டே கேட்டுக்கிறியேங்க. ஏம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் வீம்புக்கு பண்ணலை. சரிக்க இருக்கட்டும். உங்கள்கிட்ட வந்து பேசி நான் என்னத்தை செய்ய போகிறேன்? ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால வந்து சொன்னேன். நான் வாரேன்க்க. ஏ பாத்திமா, என்ன இந்த பிள்ளை இப்படி ஓச்சுக்கிட்டு போகுது? நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலையே. இல்லை இந்த வசந்தி பண்ண வேலை.
திடுத்துப்புன்னு லோனை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிவிட்டா. நமக்கு இவ யோசனையே வரல. அன்னைக்கு சொன்னா வாங்க மாட்டேன்னா அப்போ கூட பேசாமல் இந்த பிள்ளை பேரை சொல்லியிருக்கலாம். அப்போயும் நமக்கு ஒன்றும் நினப்பு தோணலை. இப்போ வந்து இந்த பிள்ளை இந்த கத்திட்டு போகுது. என்னத்த செய்ய? சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன வீம்புக்கா செய்யாமல் விட்டோம்? உண்மையாகவே நமக்கு யோசனை தோணலை. சரி, அடுத்த தடவை ஏதாச்சும் லோன் வந்துச்சுன்னா சொல்லுவோம். ஆனால் அந்த கீதாக்கு இதெல்லாம் என்ன வேலை? தேவையில்லாத வேலை பாப்பா. கீதாவை பார்க்கும்போது என்ன ஏதுன்னு பேசணும்.